Hi students, welcome to Easy Max 360. இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுதுன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அதை ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டைரெக்டாக இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே என்ன பண்ணணும்னா, ஒரு செகண்டில் அந்த ப்ராப்ளமோட ஸ்டெப்ஸை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ்னால் என்ன ஃபார்முலா, 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், mod A கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நமக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு ஒரு செகண்டில் நம்ம ஓட்டி பார்த்துக்கணும். அப்போ நமக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கரெக்டாக நம்ம முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் மெயினாக எழுதி பார்க்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வரும். சின்ன ப்ராப்ளம் தானே, இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சா அந்த சின்ன ப்ராப்ளமில் தான் நமக்கு மிஸ்டேக்கே வரும். இடையில வந்ததுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் வந்துடும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. ஓகே, ப்ராப்ளம்குள்ளே இதை ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படின்னு என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். ஏ எடுத்துகிட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ -2 × -3 என்னது +6. இங்கே போட்டோமா, மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 4 என்னது 4 தான். ஸோ 6 - 4 = 2 which is not equal to 0. ஏன்னா ஏ இன்வர்ஸ் வந்து 0வாக இருந்தால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுதான் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, எக்ஸிஸ்ட் ஆனால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு. அப்போது மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0 கிடையாது. 0 வந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு முடிச்சுட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடையாது. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இது 2x2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன பண்ணணும், ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். அதாவது இந்த பர்சனை சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு பர்சனையும் இருக்கிற பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். -3 எங்கே வந்துடுவாங்க, இங்கே மேலே வந்துடுவாங்க. -2 எங்கே வந்துடுவாங்க, கீழே வந்துடுவாங்க. இனி என்ன பண்ணணும், பேலன்ஸ் இருக்கிற நம்பருக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று. ஸோ 4 - 4 ஆகிடுவாங்க. 1 வந்து -1 மாறிடுவாங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம போட்டுட்டோம். இனி அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு மாடுலஸ் ஏ வேல்யூ என்ன கிடச்சிது, 2 கிடச்சிது. அட்ஜாயிண்ட் ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம். இவ்வளோதான் ஏ இன்வர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 511 151 115. ஸோ இதுக்கு தான் என்ன செய்ய போகிறோன்னா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்போவுமே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா என்னது, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அதே தான் ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம், மாடுலஸ் ஏ. இது 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ மேலே இருக்கிற 5 வச்சுட்டு 5 இருக்கிற காலமையும் ரோவையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மாடுலஸ் போட்டு இங்கே எழுதிக்கணும். 5 போட்டுட்டு இதை எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் இதுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ இங்கே இந்த நம்பர் ப்ளஸ்னால் இதுக்கு மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இங்கே -1 போட்டுக்கிறோம், இங்கே +1, இதோ இங்கே இருக்கிற +1 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ -1 இதை வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது இருக்கிற காலமும் ரோவும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 எழுதிக்கிறோம், 1 5 இங்கே எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா,
நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 வழியாக இது வழியாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது இருக்கிற ரோவையும் காலமையும் இந்த ரோவையும் விடும்போது நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1 1 இங்கே எழுதிக்கிறோம், 5 1 இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். அடுத்து என்ன பண்ணுறோம்? 5 இன்ட்டு 5 என்ன வரும்? 25 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 இதை போட்டுக்கிறோம். அடுத்து -1 அப்படியே எழுதணும். பார்த்து அப்படியே எழுதுற வேண்டிய வேலை தான். மேக்ஸுன்றது ரொம்ப கஷ்டமே கிடையாது. எதுவும் மெமரி பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு மெமரி பண்ணி மனப்பாடமே பண்ண வேண்டாம். முந்தின லைனை பார்த்து எழுதணும். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ 1 இன்ட்டு நெக்ஸ்ட்டு என்னது? -1 எழுதிக்கிட்டு இந்த -1 இங்கே பார்த்து எழுதிட்டு 1 இன்ட்டு 5 எழுதிட்டோமா? மைனஸ் போட்டுட்டு 1 இன்ட்டு 1 இந்த 1 அப்படியே என்ன செய்கிறோம்? எழுதிக்கிறோம். அடுத்து என்னது? நெக்ஸ்ட்டு இந்த +1 இன்ட்டு இங்கே போட்டுக்கிறோமா? 1 இன்ட்டு 1 என்னது? 1 மைனஸ் போட்டுட்டு 1 இன்ட்டு 5 என்னது? 5 இதையும் என்ன செஞ்சுக்கிறோம்? எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 25 - 1 24 5 - 1 4 1 - 5 -4 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 5 அப்படியே இங்கே எழுதணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். -1 அப்படியே எழுதணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். +1 அப்படியே எழுதிக்கணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். 5 இன்ட்டு 24 என்னது? 120 -1 இன்ட்டு 4 என்னது? -4 1 இன்ட்டு -4 என்னது? -4. எப்போவுமே இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம். அது சின்ன இதிலே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஏன் 24 - 1 23 இந்த 4 + 1 5 அப்படி ஏன் ஃபஸ்ட்டு அடிஷனை பண்ணலை அப்படின்னு ஒரு டவுட் வரும். நமக்கு வந்து பாத்மாஸ் ரூல் படி எப்போவுமே இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஒரு இதில் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போடணும். அதாவது பாத்மாஸ் BODMAS. இங்கே வந்து ஏன் இங்கே மட்டும் ஏன் மைனஸை ஃபஸ்ட்டு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏதாவது இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃப்னா கிட்டத்தட்ட மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனை போட்டுக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30% ஆஃப் அப்படி சில ப்ராப்ளமில் வரும். 30% ஆஃப் 1000 அப்படின்ற மாதிரி வரும்போது அடுத்து இருக்கிற இந்த ஆஃபை பண்ணணும். அடுத்து என்ன? டிவிஷன் எதனா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தால் அடுத்து டிவிஷனை பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம், அடுத்து இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதுக்கு அடுத்து தான் அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து அடிஷன் சப்ராக்ஷனை முடித்து கரெக்டாக 112 வருது. ஸோ இதுதான் பாத்மாஸ் ரூல். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒன் டைம் ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஸோ 120 - 4 -4 ஸோ 112 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது மாடுலஸ் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுக்கும் நம்ம கரெக்டாக மைனஸ் எழுதணும். அதாவது 3 விஷயம் பண்ணணும். சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவாக இது ப்ளஸ்ன்றனால இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த சிம்பிள்ஸ் போட்டுக்கணும். அடுத்து இந்த மாடுலஸ் கரெக்டாக அதோட மைனர் பார்த்து எழுதணும். ஒரு நம்பருக்கும் இப்போ இந்த 5ன்ற நம்பருக்கு மைனர் எப்படி எழுதணும்? இந்த இது இருக்க ரோவையும் இது இருக்க காலமையும் விட்டுட்டு இதை மாடுலஸ் போட்டு எழுதுறது தான் அதோட மைனர், 5ஓட மைனர். ஸோ சிம்பிள் போடணும், அந்தந்த நம்பர்ஸோட மைனர் எழுதணும். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு மறக்காமல் இங்கே டிரான்ஸ்போஸ் போடணும். 3 விஷயம் அட்ஜாயிண்ட் Aக்கு ஞாபகமாக வச்சுக்கணும். ஐ திங்க் அவங்களுக்கு எல்லாமே மைனர் கண்டுபிடிக்கிறது நிறைய ப்ராப்ளமில் நம்ம முன்னாடி உள்ள ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம், திரும்ப பார்த்துட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம்? ஒன்றுக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம சொல்லியாச்சு.
இப்போது நடுவில் இருக்கிற 5க்கு மைனர் எழுத போகிறோன்னா அது கரெக்டாக நடுவில் தான் எழுதணும். ஸோ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் விட்டுட்டு இதுக்கு மாடலஸ் எழுதும்போது இதோட மைனர் என்ன வரும்? 5 1 1 5. அப்போ 5 இருக்கிற பிளேஸில் இதை எழுதிக்கணும். 5 1 1 5. 5 நடுவில் தானே இருந்துச்சு. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மைனர் கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுடுறோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு 5 5s are 25 மைனஸ் 1 into 1 1 ஆகிடுது. அடுத்து நெக்ஸ்ட் இதை பண்ண போகிறோம். மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 1 into 1 5 போட்டோம். 1 into 5 5 போட்டோம். 1 into 1 மைனஸ் 1 போட்டோம். அதாவது இது மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இதே மாதிரி ஒன்றையும் நம்ம என்ன செய்யணும்னா சிம்பிளிஃபை பண்ணி போடணும். எக்ஸாம்பிளுக்கு இதை பார்க்கலாம். இதை எங்கே வரும்? இந்த இடத்துல தானே வரும். ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 5 into 1 5 1 is 5. மைனஸ் போட்டுட்டு 1 into 1 என்ன? 1. இதை மாதிரி ஒன்றையும் நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். எழுதிட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். 25 மைனஸ் 1 என்ன? 24. 5 மைனஸ் 1 என்னது? 4. வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால நமக்கு இங்கே என்ன வருது? ஸோ -4. இந்த மாதிரி ஒரு நம்பராக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மைனஸ் 1 என்ன வரும்? 24 ப்ளஸ் 24னு வரும். ஸோ இங்கே கரெக்டாக 24 எழுதிக்கணும். எழுதிட்டு மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிட்டே வரணும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இருக்கிற ரோ எல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதுறது. ரோ எல்லாத்தையும் காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதும். ஸோ இந்த ரோவை இங்கே காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை இந்த காலமாக எழுதுகிறோம், இந்த ரோவை இங்கே காலமாக எழுதுகிறோம். இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இதெல்லாம் சும்மா தேவையில்லை இந்த சமக்கு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. ஸோ இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ரோ எப்படி மாற்றி சேம் கிடைக்குது. ஏ டிரான்ஸ்போஸ் எழுதும்போதும் ரெண்டுமே சேமாக இருக்குது. பார்த்திங்களா? எப்படி எழுதினாலும் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதினாலும் உள்ளே இருக்கிற அதே மேட்ரிக்ஸே திரும்ப கிடைக்கிது. அதுனா அப்படி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனி என்ன பண்ணணும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு மாடுலஸ் ஏ வேல்யூ 112 கிடச்சிது. அட்ஜாயிண்டியை நம்ம மேலே கண்டுபிடிச்சதை இங்கே கண்டுபிடிச்சதை அப்படியே இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? எழுதியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா உள்ள 4 4 4 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்குது. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக ஒரு 4ஐ வெளியே எடுக்க போகிறோம். ஒரு 4ஐ வெளியே எடுக்கும்போது 24 4ஆல் டிவைட் பண்ணால் 6 தானே. 6 4s are 24. ஸோ அந்த 4ஐ வெளியே எடுக்கிறோம். இது 4 into 1. ஸோ 4ஐ வெளியே எடுக்கும்போது -1 வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே 4ஐ காமனாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு கீழே 112 இருக்குது. அப்புறம் இதை எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஓகே இது 1 4 is 4. கீழே 4ஆல் கட் பண்ணிக்கணும். அப்போது 2 4s are 8 வருமா? ஸோ பேலன்ஸ் 3 தானே. 11 minus 8 3 தானே வரும். ஸோ இந்த 3 இந்த 2ஓட ஜாயிண்ட் ஆகிடும் 32. இப்போ 32க்கு 4th டேபிள் பார்க்கணும். இப்போ 8 4s are 32. அப்போ என்ன வருது? 28. அப்போ 1/28 இன்ட்டு இதை அப்படியே எழுதியிருக்கோம். இதுதான் என்னது? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா தேர்டு சம்லேயும் இதே மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஏ எடுத்துக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எந்த ஒரு சம் கொடுத்தாலும் உடனே ஒரு செகண்டில் நம்ம அதை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கணும். 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், முடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ என்ன பண்ணணும்? ரோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதுக்கு ப்ளஸ் சிம்பல், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் போட்டு +2 இங்கே -3 இங்கே போட்டுக்கிறோம், +1 இங்கே போட்டுக்கிறோம். போட்டுட்டு
இந்த டூக்கு என்ன பண்ணணும், டூக்கு எழுதும்போது 2 இருக்கிற ரோவையும் காலமையும் கட் பண்ணால் 4172 அப்படியே தூக்கி இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து -3 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ -3 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு 3312 இதை இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன, 1 இது பண்ணணும். ஸோ 1 இது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு இதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், இங்கே எழுதிக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக என்னது, இதெல்லாமே 2ஓட மைனர், இது 3ஓட மைனர், இது 1ஓட மைனர். இதுதான் மைனர் எழுதுறது ஒன்றும் என்னது, அது இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மாடுலஸ் போட்டு எழுதுறது பேர் தான் என்னது, மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான். 2 அப்படியே எழுதுகிறோம். 4 2s are 8 மைனஸ் போட்டுட்டு 7 1 is 7 போட்டுக்கிறோம். அடுத்து -3 அப்படியே எழுதிக்கிறோம். 3 2s are 6 மைனஸ் போட்டுட்டு 3 1 is 3 அதை எழுதிக்கிறோம். +1 அப்படியே போட்டுட்டு 7 3s are 21 மைனஸ் போட்டுட்டு 4 3s are 12 அதை எழுதிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும், பாத்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 8 - 2 அப்படி எழுதிட்டு 8 - 7 1, -3 அப்படியே எழுதிட்டு 6 - 3 3, +1 அப்படியே எழுதிட்டு 21 - 12 9 எழுதிக்கிறோம். அடுத்து என்னது இருக்குது, பாத்மாஸ் ரூல் படி அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 2 1 is 2 இங்கே எழுதிக்கிறோம். 3 3s are -3 × 3, ஸோ -9 வரும். +1 × 9 +9 வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். +9ம் -9ம் கேன்சல் ஆகி ஆன்சர் 2 கிடைக்கும். இங்கே 2 0 கிடையாது. ஸோ A இன்வர்ஸ் என்ன செய்யும், எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணணும்னா அட்ஜாயிண்ட் A என்ன பண்ணணும், 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக, இது ப்ளஸ்ஸுனால் இது மைனஸ், இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு நம்பருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த 2க்கு மைனர் கண்டுபிடிச்சி அந்த 2 இருக்கிற பிளேஸில் எழுதணும். 3க்கு மைனர் கண்டுபிடிச்சி 3 இருக்கிற பிளேஸில் எழுதணும். ஸோ இந்த மைனஸ் எல்லாம் இங்கே எழுதி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் எழுதி முடிச்சுட்டு இங்கே டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ சென்டரில் இருக்கிறத பார்க்கலாம். 4 இப்போ 4க்கு எழுத போகிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன வரும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றனால இது மைனஸ்ன்றனால இங்கே ப்ளஸ்ஸு தான் வரும். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 4 இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணோன்னா அதோட மைனர் என்ன வருது, 2 3 1 2 2 3 2 3 1 2 அதோட சிம்பிள் என்ன, ப்ளஸ். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 2 3 1 2. ஸோ இங்கே இருக்கா, அந்த 4 இருக்கிற பிளேஸ்லேயே கரெக்டாக எழுதிக்கணும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு மறக்காமல் இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். 2x2 மேட்ரிக்ஸை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், ப்ளஸ் போட்டு 4 2s are 8 மைனஸ் போட்டுட்டு 7 1 is 7 மைனஸ், இந்த மைனஸை இங்கே போட்டுட்டு 3 2s are 6 மைனஸ் 3 1 is 3. இதை மாதிரி ஒன்றுக்கா நம்ம இங்கே என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணணும். போட்டு மறக்காமல் இந்த டிரான்ஸ்போஸை போட்டுடணும். அடுத்து ப்ராக்கெட் 8 - 7னா என்ன, 1 மைனஸ் 6 - 3னா என்ன வரும், 3 வரும். இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால -3. ஸோ இந்த மாதிரி ஒன்றா எழுதுகிறோம். இதோட வேல்யூ இங்கே, இதோட வேல்யூ இங்கே, இதோட வேல்யூ இங்கே. இது எப்படி வருது பாருங்கள், நமக்கு 14 - 9 அப்படின்னா 5 மட்டும்தான் வரும். ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்கிறனால இங்கே -5. இந்த மாதிரி ஒன்றா போட்டு மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறோம். அடுத்து அட்ஜாயிண்ட் A = கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம், இந்த ரோவை இங்கே காலமாக எழுதணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற செகண்ட் ரோவை இங்கே செகண்ட் காலமாக எழுதணும். அடுத்து தேர்ட் ரோவை இங்கே தேர்டு காலமாக எழுதணும். அப்படின்னா டிரான்ஸ்போஸ் எழுதி முடிச்சாச்சு. அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் A கண்டுபிடிச்சிட்டோம். A இன்வர்ஸோட ஃபார்முலா இதுதான், 1/mod A × adjoint A.
அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 பை மாடுலஸ் ஏயோட வேல்யூ 2 அட்ஜாயிண்ட் ஏயை இங்கே எழுதி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.